வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஆமாம், அதாவது ஒரு வீடியோவை நான் வந்து ஒரு வீலாக்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர்ஸ் போடுறேன், அப்புறம் வந்து நிறையா ஹோட்டல்ஸ்க்கு போய் வீலாக் போடுறேன், நிறைய இடத்துக்கு போயிட்டு நான் வீலாக் போடுறேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீலாகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ண வாட்சஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதாவது நான் எப்பெல்லாம் ஒரு வாட்ச் நான் யூஸ் பண்ணுறேனோ அடுத்த வாட்சை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த வாட்சை ஒரு மெமரியாக நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே வந்து நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுற வாட்ச்சு, இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற வாட்ச் இது, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வாட்ச் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து நான் யூஸ் பண்ண வாட்சஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்சோட ஒரு வீலாக தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஒரு வாட்சை பற்றி ஒரு சின்ன ஒரு மெமரிஸ் இருக்குது, அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வாட்சோட கலெக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா டாஃபா. இந்த வாட்சோட ஒரு மேனுஃபேக்சரிங் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பர்த்டேக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு வாட்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா L3 குவாஸ். இன்றைக்கும் இந்த வாட்ச் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கா இல்லையான்னு தெரில. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ரோப்போட வந்து ரொம்ப அருமையான அந்த ஓல்டு மாடலில் இருக்கக்கூடிய ஒரு குவாஸ் மாடல் தான் இந்த வாட்ச். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாட்ச் வந்து சினோபி. இதுவுமே வந்து குவாஸ் கம்பெனி சேர்ந்தது தான். பட் இந்த வாட்சுமே வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த வாட்சுமே வந்து ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அதாவது லைக் 10th வரைக்கும் நான் அந்த வாட்ச் சினோபி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் பார்க்குற ஒரு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 21 ஜுவல்ஸ், அதாவது 21 டைமண்ட்ஸ் மாதிரி ஒரு இதில் இருக்கும் இந்த கழுகுக்குள்ளார. ஸோ இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமாக ஒரு ஃபேமஸான ஒரு வாட்சாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த வாட்ச் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டு தான். அதுக்கப்புறம் நான் வாங்கின அதாவது நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்கூல் படிக்கும் போது நான் போட்டிருந்த ஒரு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டார் குவாஸ். இன்றைக்கி இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டார் வந்து பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு வாட்சாக இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு டைம்லேயே வந்து நான் 10th படிக்கும் போதே வந்து ஒரு 3-4 வாட்ச் வச்சுருந்தேன். அதிலே மாதிரி வந்து +2 படிக்கிற சீசன்லேயும் சரி நிறையா வாட்ச் வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி காலேஜுக்கு போனாலுமே வந்து டெய்லி ஒரு வாட்ச் கட்டிட்டு போகிறது ஒரு பழக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு சின்ன ஒரு 4 வயசில் இருக்கும் போது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எனக்கு யாரோ வாட்ச் போட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து லிபியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த வாட்சை வந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கம்பெனியும் இல்லை, பட் இந்த லிபியா வாட்ச் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இதுக்கு வந்து பேர் வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து லிபியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டதுனால. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 7th 8th அந்த டைமில் இருக்கும்போது நான் யூஸ் பண்ண ஒரு வாட்ச். இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்பெனினே தெரியாது. இது வந்து ஒரு மாடரேட்டான ஒரு வாட்ச். நான் சின்ன கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டது. இது வந்து நான் JGC மிடில் ஈஸ்ட் கம்பெனியில் எனக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு வாட்ச். இதுவுமே வந்து குவாஸ் மாடல் தான். இது நான் கத்தாரில் இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க எனக்கு கொடுத்த ஒரு வாட்ச். இதே மாதிரி தான் இன்னொரு வாட்சுமே வந்து அவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஷாப்பெக்ஸ் குவாஸ் வந்து இந்த மாடல் வாட்ச் வந்து ஷாப்பெக்ஸ் மார்க்ஸ். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஒரு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டார். இதுவுமே வந்து குவாஸ் வெஸ்டார் மாடல் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2013 to 14 வந்து நான் 2 பேர்ஸ் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர்ஸுமே வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க வெஸ்டார் குவாஸ் வாட்ச். இதோட அந்த பேர் தான் வந்து வெஸ்டார் குவாஸ் வாட்ச். அதாவது ரெண்டு வாட்ச் வந்து வாங்கினேன், சேர்ந்தாப்பில் அந்த பாக்ஸில் இருந்துச்சு, அதை வாங்கினேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாட்ச் வந்து இதுவுமே வந்து வெஸ்டார் குவாஸ். எனக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வெஸ்டாரில் விரிஸ்ட் ஃபேஷன்ஸில் வந்து இருக்கும். ஏன்னா நான் நிறையா வெஸ்டார் வாட்ச் வந்து நான் நிறையா வாங்கியிருக்கேன். டைம் டு டைம் வந்து இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு G-Shock. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து எனக்கு துபாயிலேருந்து கிஃப்ட் பண்ணால். ஸோ அந்த வாட்ச் தான் வந்து G-Shock. இந்த G-Shock வந்து நிறையா வந்து ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி ஒரு ஆட்டோமேஷன் ஒரு G-Shock மாடல். ஸோ இந்த மாடலுமே இருக்குது. இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரேரான ஒரு கம்பெனிங்க. அப்படி இருந்தால் இந்த கம்பெனியில் இருக்கிற வாட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டு வந்து அப்படி இருக்கும். அந்த வெயிட்டுக்காகவே வந்து இந்த வாட்சை போடலாம். இதுவுமே வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஒரு வாட்ச் தான். பட் இந்த வாட்ச்சு இப்போ வந்து இதுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ரான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஜப்பான் குவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிட்ரான் வந்து இப்போ வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ரொம்ப ரேர் மூமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதுவுமே வந்து நான் ஒரு காலத்தில் யூஸ் பண்ண ஒரு G-Shock, அதாவது நான் கத்தாரில் வாங்கின ஒரு G-Shock. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு தரமான ஒரு ஒரிஜினல் பிராண்டடான ஒரு கம்பெனி தான் இந்த G-Shock.
எல்லாமே வந்து நான் ஒரு டயத்தில் நான் வந்து யூஸ் பண்ண ஒரு வாட்ச். பட் எப்பயுமே வந்து நான் வாட்சை மட்டுமே வந்து நான் வெளியில் டிஸ்போஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து டைட்டன் வாட்சுங்க. டைட்டன் வாட்ச் ஃபேமஸாக இப்பயும் வந்து இருக்குது. இது வந்து நான் வேலைக்கு சேர்ந்து வாங்கின ஒரு வாட்ச். அதாவது 2008 நான் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணி வாங்கின ஒரு வாட்ச் தான் இந்த டைட்டன் வாட்ச். இது வந்துமே டைமக்ஸ் வாட்ச். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 2012 வந்து வாங்கின ஒரு வாட்ச். இதுவுமே வந்து நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது வாங்கின ஒரு வாட்சுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து இந்த கம்பெனிஸ் நிறையா பிராண்ட் இருக்குது. டைமக்ஸில் வந்து இன்றைக்குமே வந்து நிறையா வந்து ஒரு பிராண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸும் இன்றைக்கி இருக்குது. ஸோ இது வந்து டைமக்ஸ் வாட்ச். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற ஒரு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா செரோக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸான ஒரு பிராண்டுங்க. இந்த செரோக்கியோட அந்த லோகோக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக். இப்போ வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஒரு 2 வாட்ச் பார்த்திங்கன்னா ஹுவாய். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு பிராண்டுங்க. இந்த இருக்கிற இந்த மெட்டாலிக் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மெட்டாலிக் ஸ்டீல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வாட்ச் வந்து எனக்கு ஒரு மெமரபுளான ஒரு வாட்ச். இது என் தம்பி வந்து எனக்கு கொடுத்த ஒரு வாட்ச். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாக் உள்ளே இருக்கும். அதாவது ஒரு கண்ட்ரீஸ்க்கு இந்தியா கண்ட்ரீஸ் இருக்கும், இல்லை நீங்கள் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் பார்ப்பீங்க இந்த ஹுவாய் வாட்ச் வந்து இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட ஒரு ஹுவாய் வாட்ச். ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்கள் பாடியோட கம்ப்ளீட் வந்து கால்குலேஷன்ஸ் வந்து இருக்கும், உங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கும். எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி இருக்குல்ல, ஜிபிஎஸ்லேயே பக்காவாக வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் வந்து கொண்டு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட் இந்த கலெக்ஷனோட ஒரு ஸ்னாப்ஷாட் வீடியோ மாதிரி ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள்.
ஓகே நண்பா, இது வரைக்கும் என்னோடய வாட்ச் கலெக்ஷனோட ஒரு லாக் வந்து நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வந்து லாக்ஸ் அப்புறம் வந்து நிறையா வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை, நம்ம சேனல் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஒரு ப்ராமிஸாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, வணக்கம், நன்றி. மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ்.